மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் பிடிவாதமா இருக்காங்க. குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப உடனே ராஜாங்க வந்து தமிழ் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா தமிழ் வந்து இல்ல, யார் என்ன பேசி என்ன சமாதானம் பண்ணாலும் நான் இந்த முடிவுல இருந்து பின்வாங்க போறது கிடையாதுன்னு சொல்லி தமிழ் அவ்வளோ பிடிவாதமா இருக்காங்க. பஞ்சாயத்து ஆளுங்களுக்கே அவ்வளோ ஒரு குழப்பமா இருக்கு. ஏமா உன் புருஷன் தானே, கண்டிப்பா குழந்தைய நல்லா பார்த்துப்பாரு. அவரும் குழந்தை கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாரா? எதுக்கு தேவையில்லாம இப்படி அடம் பிடிக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே அங்க அப்பதான், அதாவது ராஜாங்கத்தோட அம்மா வந்து, ஐயா நான் ஒரு முடிவு சொல்லலாமான்னு சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? வயசுல மூத்தவங்க நீங்க, நீங்க எது சொன்னாலும் அது சரிதான் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, குழந்தை வந்து ஒரு குழந்தை அம்மா கிட்டயும் இன்னொரு குழந்தை அப்பா கிட்டயும் இருக்கிறதா வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா அதுக்கு தமிழ் வந்து இடம் கொடுக்கல. வேணும்னா இப்படி வேணும்னா வச்சுக்கலாமா? ஒரு மாசம் குழந்தை அம்மா கூடயும் இன்னொரு மாசம் குழந்தை அப்பா கூடயும் ரெண்டு குழந்தையும் மாறி மாறி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல. ஏன்னா இப்ப ஆண் குழந்தைய சேதுக்கிட்ட கொடுத்துட்டு தமிழுக்கிட்ட பெண் குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோ என்ன பண்ணுதோ அப்படி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு மாசம் இங்கேயும் ஒரு மாசம் அங்கே இருந்தா ரெண்டு குழந்தைக்குமே அப்பா பாசமும் கிடைக்கும், அம்மா பாசமும் கிடைக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு மேல உங்க விருப்பம்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி. இதை கேட்டதும், அம்மாச்சி நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கொடுத்ததுலயே அவ்வளோ கோவத்துல இருக்கேன். திரும்ப என் குழந்தைய வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இப்ப எல்லாருமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. தமிழ் இப்ப என்ன செய்ய போறாங்க? அம்மாச்சி சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கிட்டயுமே குழந்தை இருக்கட்டும்ன்ற முடிவை எடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.